ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமிகி தனஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோத்யாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் குஜராத்தில் இருக்கிற ஒரு பெண்மணிக்கு நேர்ந்த ஒரு அனுபவத்தை பார்க்குறோம். மகாபிரிவாவில் தரிசனம் பண்ணது கிடையாது. மகாபிரிவா யாருன்னு தெரியாது. தமிழ்நாடு பக்கம் தலை வச்சு படுத்தது கிடையாது அந்த பெண்மணி. ஆனால் அந்த பெண்மணி கனவுல மகாபிரிவா போகிறார். யாருன்னு கேட்குறப்ப நாளை காலையில் பேப்பர் வாங்கி பாருங்கிறார். பேப்பரை வாங்கி பார்க்குறா. பெரியவா படம் பெருசாக இருக்குது, விளம்பரம் வந்திருக்கு. ராமேஸ்வரத்தில் ஆதிசங்கரர் சீடர்களுடைய விக்கிரகம் பிரதிஷ்டை, கும்பாபிஷேகம், இது சம்பந்தமான ஒரு விளம்பரம். அந்த விளம்பரத்தை அப்போ இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா பேப்பர்களையும் கொடுத்துருக்கான். ஒரு மத்திய அரசு சம்பந்தமான ஒரு விளம்பரம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற அத்தனை பாஷை பேப்பர்லேயும் வரும். தமிழ்நாட்டில் வரும், கர்நாடகாவில் வரும், ஆந்திராவில் வரும், யூபியில் வரும், மத்திய பிரதேஷில் வரும், எல்லா இடத்துலையும் வரும். அதுபோல் ஆதிசங்கரர் அப்படிங்கிற யூனிவர்சல். ஆதிசங்கரர் எல்லாருக்கும் தெரிஞ்சவர். ஆதிசங்கரருடைய பிரதிஷ்டை, அவருடைய விக்கிரக பிரதிஷ்டை ராமேஸ்வரத்தில் நடக்கிறதுங்கிற தகவல் உலகம் முழுக்க, அதாவது பாரத தேசத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியணுங்கிறதுக்காக இந்த விளம்பரம் இந்தியாவில் இருக்கிற அத்தனை நாளிதழ்கள் டெய்லி பேப்பர்லையும் கொடுத்துருக்கா, மடத்தின் சார்பாக கொடுத்துருக்கா. இதை பார்த்த உடனே தான் இவர் தாங்க கனவுல வந்தார். கனவுத்தை சொல்கிறார். மகாபிரிவா என்ன சொல்லியிருக்கார் கனவுல? நீ என்ன தேடி வா, எங்கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டார். இந்த பெண்மணி பேப்பர் வாங்கி பார்த்து இவர் தான் அப்படிங்கிறத உறுதி பண்ணிக்கிறா. காஞ்சி மடத்தினுடைய பீடாதிபதி அப்படின்னு புரிஞ்சுக்கிறார். இப்போ அடுத்து எங்கே போகணும்? தமிழ்நாட்டுக்கு வரணும். பெரிய கனவுல கூப்பிட்டாருன்னா வந்தாகணுமே. ஒரு நல்ல கனவு அப்படின்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாக்கியம் இருக்கிறவாளுக்கு இது போன்ற கனவுகள் அமையும். இந்த குலதெய்வத்துக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், ஏதோ ஒன்று மறந்துருப்பா, ஏதோ ஒன்று செய்ய விட்டுருப்பா, ஏதோ ஒரு அக்கேஷனில் செய்யணும். அது காலக்கிரமத்தில் செய்யறது மறந்து போயிருப்பா. செய்யக்கூடாதுன்னு இல்லை, செய்யறது மறந்து போயிருப்பா. சில சமயத்தை பார்த்தீங்கன்னா அந்த குலதெய்வமே அவளுடைய கனவுல எனக்கு இது செய்யணுமே, உன் பேரனை கூட்டு வந்து மொட்டையை அடிக்கணுமே, நீ அடிக்கவே இல்லையே என் சந்நிதியில், ஞாபகப்படுத்தும். நம்ம மறந்தாலும் ஒரு பிரார்த்தனை அப்படின்னாலுமே அந்த தெய்வமே நம்மகிட்ட ஞாபகப்படுத்தும். அந்த தெய்வமே நமக்கு ஞாபகப்படுத்தும். அதுபோல் இங்கே பாருங்க, இந்த பெண்மணிட்டு அப்படிதான் சொல்லியிருக்கா. நீ என்னை தேடி வா, நான் இங்கே இருக்கேன்னு பார்க்கவா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா கனவுல மறைஞ்சிட்டேன். இந்த பெண்மணி எப்படிறா தமிழ்நாட்டுக்கு போகிறது, சரி இவர் எங்கே இருக்காருன்னு விசாரிக்கணுமே அப்படின்னு விசாரிக்கிறப்ப மகாபிரிவா இப்போ இளையாத்தங்குடியில் இருக்கார். இங்கே இருக்கார் இளையாத்தங்குடி. காரைக்குடி, தேவக்கோட்டெல்லாம் இருக்க பற்றியில் நகரத்தார்கள் அதிகம் வாழ்கின்ற பகுதி இந்த பகுதி. இளையாத்தங்குடியில் இருக்கார். இளையாத்தங்குடியில் மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள், காஞ்சி காமக்கோட்டி பீடத்தினுடைய ஆச்சாரியர், அவருடைய பிருந்தாவனம் அங்கே இருக்கு. பெரிய மகானவர். காஞ்சி மகா பெரியவர் இந்த இளையாற்றங்குடிக்கு செல்கிற பல சந்தர்ப்பங்களில் இந்த மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அந்த அதிஷ்டானத்துக்கு பிருந்தாவனத்துக்கு முன்னாடி பெரியவா தவம் பண்ணுவார். அவர் காலத்தில் நட்ட ஒரு மரம் இருக்கு. அங்கே பிரகார வலம் வருகிற போது ஒரு மரம் இருக்கு. இந்த மரத்துக்கடியில் உட்காந்து பெரியவா தவம் பண்ணுவார், தியானத்தில் இருப்பார். பெரியவாளுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இளையாற்றங்குடி. இந்த இளையாற்றங்குடியில் பெரியவா கேம்ப் இருக்க. இந்த இளையாற்றங்குடியில் கேம்ப் இருக்கிற போது தான் இந்த அம்மா விசாரிக்கிறார். குஜராத் அம்மா இருக்கா இல்லையா,
இந்த மகான் இப்போ எங்கே இருக்காருன்னு ஒருவரிடமா விசாரிக்கிற போது இளையாத்தங்குடின்னு தெரிய வருது. சரி, இந்த மகானை இளையாத்தங்குடியை பார்க்கணும். இந்த அம்மாவுக்கு இருக்கிற ஸ்ரத்தையை பாருங்க. கனவுல மகாபிரிவா வந்தார். வந்ததோடு மட்டுமல்லாமல் கைடன்ஸ் கொடுத்தார். நீ பேப்பர் வாங்கி பாரு, நான் இங்கே இருக்கேன்னு வந்து பாரு அப்படின்னார். பார்த்தாச்சு. ஒருவேளை சாதாரணமான பெண்மணி, காசு பணம் வசதியெல்லாம் கிடையாது. என்னடா கனவுல யாரோ வந்து சொன்னார், ஒரு சன்னியாசி வந்தார், நம்ம இதுக்காக செலவழிச்சிட்டு போக முடியுமா, அவ்வளோ தூரம் போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அந்த கனவையும் இக்னோர் பண்ணிட்டு, அவாய்ட் பண்ணிட்டு அங்கேயே இருக்கலாம், ஊர்லேயே இருக்கலாம். நம்மளாம் எல்லாத்தையும் செய்கிறோமா? நல்ல காரியம் எல்லாத்தையும் செய்கிறோமா? ஒரு நல்ல காரியம்னு நம்ம செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிற போது, சரி பரவாயில்ல, இன்னொரு தடவை பார்த்துக்கலாமே, தள்ளிப்படுறோம். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஒரு நல்ல விஷயம் செய்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுன்னா அந்த சந்தர்ப்பத்தை நம்ம கோட்டை விடக்கூடாது. ஏன்னா அதே போல ஒரு சந்தர்ப்பம் நமக்கு மீண்டும் வருமா வராதா தெரியாது, எப்போ ஒன்று தெரியாது. ஒரு வாய்ப்பு அமைகிற போது நம்ம அதை பயன்படுத்திக்கணும். எல்லாத்துக்கும் உண்டு. எல்லா விஷயங்களுக்கும் கடவுள் வந்து நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பான். நாம் உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு அந்த சந்தர்ப்பத்தை மிகச் சரியாக பயன்படுத்தினால் நமக்கு ஏதோ ஒரு பலன் இருக்கும். அதை நம்ம கோட்டை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் கிடைக்காது. திரும்ப எப்போ கிடைக்கும்னு தெரியாது. லைஃப்பில் ஒரு சான்ஸ் தான் கிடைக்கும், நமக்கு தான் காத்துன்னு இருக்கணும். இந்த பெண்மணிக்கு என்ன சான்ஸு? மகாபிரிவால தரிசனம் பண்ணுறதுக்கு வான்னு வேற கூப்பிட்டுட்டேன். அந்த பெண்மணி அப்படியே விடலை, அதை இக்னோர் பண்ணலை. நம்ம எப்படியும் போய் பார்த்துருவோங்க அப்படின்னு கணவர்கிட்ட சொல்கிறார். கணவனும் பார்க்குறான். ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் மனைவி சொல்கிறான். சும்மா இங்கே ஊரை சுற்றணும், அங்கே போகலாம், இங்கே போகலாம், 4 இடத்துக்கு போகலாம், பீச்சை பார்க்கலாம், அந்த மாதிரி சொல்லலையே. ஒரு மகானை பார்க்கறதுக்கு போகலான்னு சொல்ற. அந்த மகான் கனவுல வந்து தன்னோட மனைவியை கூப்பிட்டுருக்கா. யோசிக்கிறான், எல்லாத்தையும் யோசிக்கிறான். இப்பேற்பட்ட அனுகிரகம் இவளுக்கு இருக்கு அப்படின்னா நாம போய் அவரை பார்த்துட்டு தான் வருவோமே. அந்த மகான் கனவுல வந்து சொன்னபடி அடுத்த நாள் கார்த்தால பேப்பர்ல அவரோட படம் வந்திருக்கு. மனைவி தனக்கு வந்த கனவையும் ஊர்ஜிதப்படுத்திட்டா, நம்ம போய்த்தான் பார்ப்போமே அப்படின்னு தீர்மானிச்சு புறப்படுவதற்கான ஏற்பாடுகள் ஆகின்றன. இதன் தொடர்ச்சி என்ன? அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.